பஸ் இப்போ தான் வந்துச்சா முன்னே வந்துட்டியா? கடைக்கா நின்றுந்தியா? சரிவா ஒரு மாடு பிடிச்சி கூடியா. இது இவ்வளோ நேரத்துக்கு மலையில் மேய்து பாரு. இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலையில் எங்களுடைய ஒரு நாள் வேலை, நான் எப்படிலாம் மலையில் இந்த வேலைலாம் செய்கிறேன் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாட்டுக்கு மாவு அரைக்கலான்னு போனேன். மாட்டுக்கு மாவு போகும்போது என்னமோ நல்லா வெயில் அடிச்சு, ஆனால் நான் வரும்போது வீட்டுக்கு ஃபுல்லாக தொப்பை நனைஞ்சிட்டு தான் வந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாவு அரைக்கும் போது அங்கே லைட்டாக ஒரு மாவு அரைச்சி முடிச்சேன். கரெக்டாக ஒவ்வொரு தூரில் போட்டுச்சு. சரி நம்ம மாவு அரைச்சிட்டு சரி மலைக்கு நல்லா வரதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம எங்கேயாவது மலைக்கு ஒதுங்கி நின்று இன்னும் மழை அதிகமாக வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அதனால் எப்பவுமே எங்கே போனாலும் டக்குன்னு மழையாக இருந்தால் கூட நினைஞ்சிட்டே வீடு வந்து சேர்ந்துருவேன். வீட்டுக்கு போனால் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மலையில் நினைஞ்சே வந்ததுனால சரி மாவு பையெல்லாம் ஏதாவது ஈரமாயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் மொத்தமாக 70 கிலோ மாவு அரைச்சிட்டு வந்தேன். 70 கிலோ வந்து அரைச்சிட்டு வந்ததில் சரி 2 பையில் கட்டிட்டு வந்ததெல்லாம் சரி மழை இதெல்லாம் நினைஞ்சிருக்குதா மாவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து 2 பை இருந்ததெல்லாம் ஒரே பைக்கு மாற்றி அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1.5-2 மணி நேரம் நல்லா மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மழை ஒரு கொஞ்சம் அந்த லைட்டாக மட்டும் தூரல் ஆரம்பிச்சு, தூரல் மட்டும் இருந்தது. சரி நம்ம இதுக்கும் கப்புனே இருந்தோம்னா வச்சுக்கோங்க, திருப்ப அதிகமாக மழை வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் வீட்டான கட்டி மாட்டுக்கு தட்டுன்னு போடுற ஆள். இன்னைக்குன்ற நாள் பார்த்து மாடு தோப்பில் கொண்டு போய் அங்கங்கே ஒன்று கட்டிட்டேன். வீட்டான 2 மாடு மட்டும் கட்டிட்டு தண்ணி என்னமோ 6 ஆட்டை ஓடுது. பேஞ்ச 1.5-2 மணி நேரம் மழையில எந்த காலியாக இருந்த காலனி ஃபுல்லாக தண்ணி ரொம்ப கிடக்குது. அதை பார்த்தோன்னே தான் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தோப்புக்கார மாடை பிடிச்சின்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மழை பெஞ்சாவே வச்சுக்கோயேன் இந்த ஓலைலாம் இருக்கிறதுனால எங்கேயாவது போய் கரண்ட் கம்பிக்கு ஓலை டீச்சானா கரண்ட் வேற எல்லாம் போயிடும். அப்புறம் இருட்டில் இன்னும் ரொம்பவே கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடையை தூக்கி பிடிச்சிட்டு நான் கிளம்பிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நினைஞ்சிட்டு வந்தது வேற, மழையில் நினைஞ்சாவே நமக்கு ஈரனாவே ஆகாது, அதுவும் ஃபுல்லாக தொப்புன்னு நினைஞ்சு வந்தது வேற. அதனால சரின்னு சொல்லிட்டு திருப்பி நிலையக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாடு புடிச்சு வர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மாடுங்க நம்ம பேசலைன்னா கூட அமைதியாக நடந்து போனா கூட நம்மளை பார்த்தாவே கரெக்டாக நம்ம ஆளுங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சவுண்ட் விட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு மழை அந்த மாடு கட்டுற கழனிங்க ஃபுல்லா அந்த அளவுக்கு தண்ணி, கிணறு ரொப்பி மேலே எப்படி மிதக்குமோ அந்த மாதிரி தண்ணி ஃபுல்லா அந்த வரப்பு தாண்டி தண்ணி வலிஞ்சு வருது. அந்த அளவுக்கு மழை ஃபுல்லா மாடு கட்டியிருந்த கழனி எல்லாமே. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மாட்டு கழனி, காலியாக இருந்த கழனி, தட்டு நட்டு கழனி எல்லாமே வெயில், ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் தான் அடிச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மாடுங்கள்லாம் இந்தாட்டை கட்டி இந்த மாடை பார்த்து அந்தாட்டை போனால் அந்தாட்டை இன்னும் தண்ணி அதிகம், ஏன்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுக்கு அதுக்கும் தண்ணி இன்னும் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரும் நம்மளை பார்த்து சவுண்ட் விட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் சரி போ மழை வந்தது நல்லா தான், மாடுங்கள்லாம் குளிப்பாட்டுற வேலையில நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெயில் மனுஷனாலே வெயில் தாங்க முடியல, மாடுங்கள்லாம் ரொம்பவே பாவம். அப்புறம் சரி அவங்களும் நல்லா குளிச்ச மாதிரி ஆச்சு ஃப்ரெஷ்ஷா. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு மாடு பிடிச்சின்னு வர ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே எங்கள் பையனும் ஸ்கூல்லேருந்து ஏன்னா டைம் ஆயிடுச்சு, ஸ்கூல் வேன் வர டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அவனும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். ஸ்கூல்லேருந்து வந்தாவே எப்பவுமே நான் ஆள் இல்லை அப்படின்னா என்னை தேடிட்டு வந்துடுவான். வந்துச்சா முன்னே வந்துட்டியா? கடைக்கா நின்றுந்தியா? சரிவா ஒரு மாடு பிடிச்சி கூடியா. இது இவ்வளோ நேரத்துக்கு மலையில் மேய்து பாரு. இது நானும் நினைஞ்சுதான் சேர்த்து வந்தேன். மாவரைக்கு போயிருந்தேனா நான், அதுக்கு தான் மலையில் நினைஞ்சனே வந்துட்டு விளாடப்பட்டில். அப்போ தான் தண்ணி லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சு. சரி நினைஞ்சனே போயிடலாம், நின்றா மழை நிறைய வந்துடும். அதுக்கு தான் நான் வந்து சரி அதுக்கு தான் நான் வந்து மலையில் நிற்காதுக்கு அப்புறம் நினைஞ்சனே கூட வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் ஒரு வழியாக. சரி பிடிச்சிக்கோ ஒரு மாடு ஓடியா போயிடல ஓட கீழே தண்ணி அங்கே பிடிச்சி நட்டுமா. என்னது ஏது செந்த ஓடி குளிர்து எனக்கு. என்னத்துக்கு ஆயா வந்துட்டுக்கிறா. சரி நட நட. இன்னும் அங்கே ஒரு மாடு இருக்குது. இத்தனை வீட்டானே கட்டுவோம் எப்பயும் மாடு. இன்னைக்கு பாரு காலு கீழே வைக்க முடியல, இழுத்துன்னு ஓடுதுடா. அது எங்கன்னா போய் தட்டுக்கு தூண்டுக்கும், தட்டு மேயத்துக்கு. ம் பிடிச்சின்னு போ பிடிச்சின்னு போ. ம் ஹோம்ஒர்க் பண்ணுறியா? எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? சரி நட. ஐயோ
இல்லை எப்படி போகிறது? வெறும் தண்ணியாகவே இருக்குது. அப்புறம் அங்கேருந்து 2 பிடிச்சினுட்டு இந்தாட்ட ஒரு மாடு கட்டியிருந்தோம் மேலே எங்கள் கல்னிக்கா. சரி அங்கேயே பக்கம் தட்டை எடுத்து போட்டுடலாம், தூரமாக இருந்து அங்கேருந்து தூக்கிட்டு வர முதல்ல தட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே போனோன்னா அங்கே இதுக்கு மேலே தண்ணி. அங்கே கீழே இருந்த தண்ணியோட இங்கே மேலே அதிகம். எனக்கு இங்கே தான் போகிறதுக்கு பயம். ஏன்னா இங்கே வந்து அங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது. இங்கே வந்து எல்லாம் பக்கம் தீவன தட்டுங்கிறதுக்கு அந்த பாம்பு நடமாட்டமெல்லாம் அதிகம். தண்ணியில் வந்து ஏதாவது இருந்தால் கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக போயிட்டு அதையும் பிடிச்சின்னு வந்தாச்சு. கீழே எழுந்து ஒரு வழியாக எல்லா மாடும் பிடிச்சின்னு வந்து வீட்டான கட்டியாச்சு. கட்டிட்டு நம்ம கொடை பிடிச்சின்னு வேலை செஞ்சாலும் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா திருப்பம் பொண்ணு இழைஞ்சிட்டாலாம் கீழே விழுந்ததில்ல. அதுக்கப்புறம் சரி திருப்பம் ட்ரெஸ் ஃபுல்லாக இழைஞ்சிருச்சு, நம்ம கொடையாகாதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இதுதான் கொடையை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எடுத்துன்னு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போ இன்னைக்கு இவ்வளோ நேரத்துக்கு ஹோம்ஒர்க்கு? கரண்ட் இல்லைன்றதுனாலயா? ஆட்டம் போடுவேன் இன்னைக்கு. போடல ஆட்டம். நீ கீழே விழுந்து எழுந்தோம் சேட்டு. நான் அந்த மேலே ஏறல மண்ணில் நல்லா வலி கொட்டுருச்சு. துணி பூரா தொப்புன்னு நினைஞ்சு. தலையை துடைக்கலையா? அங்கே தலையை காமி. ஏய் வெள்ளப்பாண்டே, என்ன பாரு, சரியான கலராக தேடுற அன்னைக்கு. தலை பூரா தண்ணி ஒழுகுது அடங்குது. மூஞ்ச பாரு. தலை துடைக்கலையா? யா என்ன பாரு, கொஞ்சம் காய்ச்சல் வந்துடும். தலை துடைச்சி எழுது. ஏப்பட்டே ஒரு நிமிஷம் நான் பாறேன். இந்த துண்டுங்கள்லாம் எல்லாம் நினைஞ்சிருச்சு. கீழே தான் இதுக்கு போயிட்டு இந்த சட்டில் தொடி. இந்த தட்டு இருக்க சட்டில் தொடி. இந்த பால் கறந்தால் தான் பால் டீ வைக்க. பால் இப்போ நான் குளித்து போட்டு பால் கறந்து வச்சுக்கலாமா? சரி அவன் ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு அவன் நான் டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கப்புறம் மாட்டு வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த ஈரத்தில் வந்து 1/2 மணி நேரம் செய்கிற வேலை வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும். மாட்டுங்கள் வந்து இந்த மழை ஈரத்துக்கு அதுக்கும் நினைஞ்சதுக்கும் தண்ணியும் குடிக்காது, ஒன்றும் குடிக்காது. மெதுவாக நார்மலாக போல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒவ்வொரு மாட்டுக்காக குளுத்தி போட்டு காமிச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா நார்மலாக வந்து 1/2 மணி நேரம் அதுக்கு இந்த வேலை டக்குன்னு முடிச்சிருவேன் பட்டுன்னு. அவங்களும் டக்குன்னு குடிச்சிடுவாங்க எல்லாரும். ஆனால் இந்த மழை ஈரத்துக்கு தண்ணியெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடும்ல, அதனால் டக்குன்னு அவங்க குடிக்கவும் மாட்டாங்க. ஒரு வழியாக ஒவ்வொன்றுத்துக்காக அது பிடிச்சின்னு வந்து மாட்டுக்கு குளுத்தி போட்டு பால் கறக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். இந்த மாதிரி தான் மழை டைம்லாம் போகும். அது இந்த மழை டைமில் மட்டும்தான் என்னடா வாழ்க்கை இது, மாடைப்பாரு அதை பாரு அப்புறம் விற்றுப்பிட்டு நிம்மதியாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசு சொல்லும். இன்னொரு பக்கம் வந்து இதை விற்றுட்டு நம்ம போவாக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் செஞ்சுட்டு அமைதியாகிடுவேன். இதுவும் ஒரு ஜாலி தான். அதுக்கப்புறமா ஆட்டுக்கெல்லாம் குளித்திலாம் காமிச்சு முடிச்சுட்டு பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பால்கார் வந்து லேட்டாக தான் வருவாங்க மழை டைம்ன்றதுனால. சரி இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு குளுத்தி காமிச்ச உடனே நான் டக்குன்னு பால் கறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கறக்கிறது கொஞ்சம் நஞ்சிருந்தாலும் இந்த மாட்டில் மழை திருப்பம் அதிகமாக வந்துடுச்சுன்னா வச்சுக்கோயேன், கொஞ்சம் நமக்கு பேஜாராகிடும். அப்படின்றதுனால டக்குன்னு இருந்த இதை கொஞ்சம் கறக்கிற மாடுங்களை வந்து 2-3 மாடு கறக்கணும். அது மட்டும் டக்குன்னு கறந்து முடிச்சுட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டேன். இப்படி தான் ஒவ்வொரு நாளுமே போகும். அதுக்கப்புறம் பால் கறந்து முடிச்சோடனே எங்கள் பையன் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமானா. சும்மா இருந்தாவே மலைக்கு பஜ்ஜி சொச்சு கேட்குறாளுங்க. வாழைத்தார பார்த்தா கப்புனுப்பாங்களா, பஜ்ஜி சொல்லாமான்னா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பரபரன்னு போய் நம்மள்தே இருக்கும்போது ஏன் நம்மளது என்னன்னு சொல்லிட்டு 2 வாழைக்காய் வறுத்துன்னு வந்து சரி நம்ம பாலை ஊற்றிட்டு உள்ளே வந்துடுறோம்பா, மாடெலாம் பிடிச்சி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் ஈரத்தில் மெச்சின்னு போக முடியாதுல்ல. அதனால் பாலெலாம் ஊற்றிட்டு அன்றைக்கி டே வந்து திருப்தியாக பஜ்ஜி போட்டு சாப்பிட்டோம். அன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.